திமுக கட்சிக்கு எதிராக செயல்படுவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் முரளிதரன். அவரிடம் பேசலாம். முரளி, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த திமுகவினுடைய செய்தி குறிப்பு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுது? அந்த செய்தி குறிப்பினோட பின்னணி என்ன? செம்மல், அதாவது இந்த செய்தி குறிப்பில் ஒரே ஒரு விஷயத்தை இரண்டு பகுதியாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, திரு மு க அழகிரி அவர்களின் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவதாக கூறிக்கொண்டு கழகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதத்தில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இது ஒரு செய்தி. இதில் இந்த போஸ்டரை ஒட்டியவர்கள் யார் என்று தெரியவில்லை. அவர்கள் அதில் சில பெயர்கள் காணப்பட்டாலும் அவர்கள் யார் என்று தெரியவில்லை. அவர்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற இரண்டு விஷயங்கள் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த போஸ்டர் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 6ஆம் தேதி அன்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, திமுகவின் தலைவர் பதவிக்கு வாய்ப்பு கிடைத்தால் நானே அவருடைய பெயரை முன்மொழிவேன் என்று தெரிவித்தார். இதனை அடுத்து திமுகவில் நிலவி வந்ததாக சொல்லப்படும் சகோதர யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்ததாக கருதப்பட்டது. ஆனால் திமுக தலைவரின் இந்த அறிவிப்பின் காரணமாக தென்மண்டல அமைப்பு செயலாளராகவும் திமுக தலைவரின் மகனாகவும் இருக்கக்கூடிய மு க அழகிரி கடும் அதிருப்திக்குள்ளானதாக கூறப்பட்டது. இதனையடுத்து அவர் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பதற்கு பலமுறை முயன்றார். அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு கடந்த வாரம் தான் அவர் திமுக தலைவரை சந்தித்தார். அப்போதும் கூட இந்த தலைவர் பதவி குறித்து பேசாமல் வெவ்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக கூறப்பட்டன. இந்த நிலையில் நாளை மு க அழகிரியின் பிறந்தநாள் கொண்டாடப்படும் இருக்கும் நிலையில் இந்த கொண்டாட்டத்திற்கு திமுக தலைவரும் திமுக பொருளாளரும் மதுரைக்கு செல்வார்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்போது அப்படி இல்லை என்று தெளிவாகி இருக்கிறது. ஆகவே வழக்கம் போலவே மதுரை முழுவதும் அழகிரியை வாழ்த்தி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன, பேனர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போலவே சென்னையிலும் இந்த ஆண்டு இப்படியான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. சென்னையில் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, திமுகவுக்குள் இருப்பதாக சொல்லப்படும் ஒரு சகோதர யுத்தத்தை மனதில் வைத்துக் கொண்டு இருக்கும் வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வாசகங்கள் தெளிவில்லாமல் இருக்கின்றன. ஒன்று, கண்ணகியின் சிலம்பு மனோகரனின் விலங்கும் வீழ்ந்ததா வீழ்த்தியதா என்று ஒரு வாசகம். இதற்கு என்ன பொருள் என்பது ஒரு குழப்பமான விஷயமாகவே இருந்து வருகிறது. இதே போன்றவே 3 போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இது கண்ணகியின் சிலம்பும் மனோகரனின் விலங்கும் வீழ்த்தியதா வீழ்த்தப்பட்டதா என்று ஒன்று, நாங்கள் பரமசிவனும் இல்லை கருடனும் இல்லை என்று ஒரு வாசகம். இதற்கு என்ன பொருள் என்பதிலும் பல்வேறு கேசியங்கள் உலவுகின்றன. இப்படியான போஸ்டர்கள் திமுக தலைவரை குறிவைத்து ஒட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் திமுக தலைமைக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இன்று காலையில் இம்மாதிரி ஒரு அறிக்கை வெளிவர காரணமாக அமைந்தது. நேற்று முன்தினம் இரவு ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் கோபாலபுரத்திற்கு அருகிலும் அதே போல திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு அருகிலும் அதிக அளவில் ஒட்டப்பட்டிருந்தன. இந்த போஸ்டர்கள் பிறகு திமுகவினரால் கிழித்து அகற்றப்பட்டன. ஆனால் தற்போது நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் இதே நேரத்தில் ஜெமினி மேம்பாலத்தை விட்டு இறங்கி அந்த சுரங்க நடைபாதைக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய பேனர் அழகிரியை வாழ்த்தி இதே நபரால் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. செம்மல், முரளி, அந்த போஸ்டர்கள் பேனர்கள் பார்க்கும்போது அதுல சில பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஆனா பொதுவா திமுக போன்ற கட்சிகள்ல பெயருக்கு கீழே அந்த கட்சி பொறுப்புகள் இருக்கும். ஆனா இதுல பொறுப்புகள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கிற தருணத்தில் அவர்கள் யார் என்பதை திமுக தரப்பு கண்டறிந்த நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கா? செம்மல், அவர் திமுகவை சேர்ந்தவர் தான். அந்த போஸ்டர்கள் இடம்பெற்றிருக்க பெயர் ஜி வெங்கட்ரமணா என்ற ஜி.வி. ரமணா என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நபர் வருடம் அழகிரியின் பிறந்த நாள் என்று இதே போன்ற வாசகங்களோடு போஸ்டர்களை சென்னை முழுவதும் ஒட்டும் வழக்கமுடையவர். இவர் யார் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் உலவுகின்றன. இவர் அண்ணா நகரில் வசிப்பவர். இவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருப்பவர் என்பதுதான் அடிப்படையான தகவல். ஆனால் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இவர் இல்லை. அடிப்படை உறுப்பினராக இருக்கலாம். அழகிரியின் தீவிர ஆதரவாளர். இதுதான் இவரை பற்றி தற்போது திமுக தலைமை கிடைத்திருக்கும் தகவல். ஒரு கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருக்கும் ஒருவர் மீது என்ன விதமான கடும் நடவடிக்கைகளை எடுப்பது என்பதில் கட்சி தலைமைக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. ஒரு நடவடிக்கை எடுத்து அவரை ஒரு பெரிய ஆளாக ஆக்கிவிடக் கூடாது என்பதில் தான் கட்சி அடக்கி வாசிக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கிறதா, அதாவது ஸ்டாலினை வாய்ப்பு கிடைத்தால் முன்மொழிவேன் என்று திமுக தலைவர் கருத்து தெரிவித்த பிறகு அழகிரிக்கு ஆதரவாக இப்படி போஸ்டர் ஓட்டுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு போஸ்டர் ஓட்டுவர் எந்த பெரிய பதவியிலும் இல்லை. யாரோ ஒரு பெயர் தெரியாத, ஒரு அடையாளம் தெரியாத ஒருவர் தான், எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருவர் தான் அழகிரிக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை காட்டும் விதமாகவே இந்த போஸ்டர்கள் அமைந்திருக்கின்றன என்பதுதான் இங்கிருக்கும் திமுக வட்டாரத்தின் பேச்சாக இருக்கிறது. செம்மல், கண்டிப்பா அந்த ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான விவகாரத்தில் இந்த போஸ்டர்கள் மேலும் சர்ச்சை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்காத அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. உங்க தகவலுக்கு நன்றி.